ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தால் அந்த ரத்தம் இருதயத்துக்கு போய் அங்கேருந்து நுரையீரலுக்கு போய் அதுலேருந்து அசுத்தம் நீக்கப்பட்டு ஆக்சிஜனேட் ஆகி அது இயல்பு நிறத்துக்கு வந்துடும். தேங்கின ரத்தத்தில் இருக்கிற அசுத்தங்கள், அதில் இருக்கிற கரியமில வாயு, அதில் இருக்கிற அழுக்குகள் அகற்றப்படாமல் தேங்குகிற ரத்தம். அதனால் அது நிறம் மாதிரி கருப்பாக இருக்காது. முதல்லமா பாதத்துக்கு மேலே கரேன்னு அப்படியே அட மாதிரி இருக்கும். கால் ரத்த ஓட்டம் குறைஞ்சி போனதுனால கேங்கிரினைக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறது. இந்த இரத்த குழாய்கள் வீங்கி கிழிந்து போய் வெடித்து விட்டு அதிலிருந்து ரத்தம் கசிந்து வேரிகோஸ் அல்சர் ஆகிவிட்டது. இந்த அல்சர் குணமாகாது. அவ்வளவு கொடுமையான ஒரு உபாதையை தரக்கூடிய ஒரு பிணி. புடைத்து அதிகமாக வீங்கி இருக்கிற வேரிகோஸ் வெயின் கீழே வர வர நிறம் மாறி போகும். அட்வான்ஸ் ஸ்டேஜ். காலில் இருக்கிற தோலெல்லாம் நிறம் மாதிரி கருமையாகிடும். அது இன்னும் ஹைலி அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். அங்கே புண்ணு வந்துடும் டெர்மினல் எண்டில். அது இன்னும் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். இந்த எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கோழி முட்டை வெள்ளைக்கருவில் அதை கலந்து இந்த நரம்பு புடைச்சிருக்குது பாருங்கள், அந்த நரம்பு மேலே அப்படியே பத்து போட்ட மாதிரி போட்டுட்டு அதை உலர்த்தி ஒன்று இல்லைன்னா கொட்டிக்கும். விழுந்து போடும் இல்லையா, துணி போட்டால் விழுந்துடும் இல்லை. இப்போ ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்தி அதை உலர வைத்து விடுங்க. காலையில் எழுந்து வேரிகோஸ் வைனமா ஒரு வீட்டு வைத்தியத்தினால ஒரு சுலபமான முறையில் சரி செய்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் ஆரம்பத்திலே இதெல்லாம் முயற்சி பண்ண மாட்டாங்க. கடுமையான வலி வந்த பிறகு தான் அதை பற்றி யோசிப்பார். அது வரும்போதே வந்தால் ரொம்ப எளிதில் அதை குணப்படுத்திடலாம். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வெரிகோஸ் வெயின் இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஏன்னா இது வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து சீல் வடிகிறது, ரத்தம் தெறிக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கஷ்டப்படுறத நம்ம கமாண்ட்லயே கேள்வி கேட்கறாங்க. இதற்கு என்னதான் தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்துல இதற்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியுமா? என்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் இருக்கு? அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். இந்த வேரிகோஸ் வெயினுக்கு மருந்தே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லுவதனால மக்கள் மருந்தே எந்த மருத்துவத்தில் இல்லை என்கின்ற முடிவுக்கு வந்து விடுகிறார். வேரிகோஸ் வெயின் ஏன் வருது, வேரிகோஸ் வெயின்னா என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி நோய் சரியா போச்சு. இது யாருக்கு வர வாய்ப்புகள் அதிகம் சார்? இப்ப நெடுநேரம் நிற்பவர்களுக்கு அது வரும். இன்னொரு கொடுமை இருக்குமா, நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். நெடுநேரம் நிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்ப்ப காலத்தில் சில பெண்களுக்கு காலில் வேரிகோஸ் வெயின் வரும். எதனால சார்? பிரெக்னன்சியில. இந்த வெயிட்னாலயா? வெயிட் எல்லாம் கிடையாது. பிரெக்னன்சி சமயத்துல அந்த காலில் இருக்கிற ரத்த குழாய்கள் புடைக்கின்றன. தட் இஸ் கால்ட் ஜெஸ்டேஷனல் வேரிகோஸ்னே பேர் இருக்கு. அப்படியெல்லாம் சிரமப்பட்டு தாமா பெற்று இந்த ஜீவனை உலகுக்கு கொண்டு வரார்கள். இவன் சுலபமாக கேட்டுறான் ஏன் பெத்தன்னு சொல்லி. எவ்வளவு வேதனைகளை பட்டு. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கிற பெண் கருவுற்ற காரணத்தினாலே அவள் நீரிழிவு நோய்க்கு ஆளாகி விடுகிறான். கருவுற்ற காரணத்தினாலேயே அவர் ஜெஸ்டேஷனல் வேரிகோஸ் வெயினுக்கு ஆளாகிறான். இதெல்லாம் வந்துட்டா வாழ்நாள் பூரா போகாம இப்ப இந்த காரணங்களால வருதுன்னு சொல்லிட்டோம். ஏன் வருது, நின்னா ஏன் வரணும்? இப்ப இருதயம்னு ஒண்ணு இருக்குமா, இந்த இருதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணி உடல் முழுக்க அனுப்புகிறது. அதுக்கு மேல இருக்கிற தலை, ஷோல்டர், அதுக்கு கீழே இருக்கிற காலு, வயிறு, எல்லாத்துக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புறது எது? இருதயம். சரி, பம்ப் பண்ணி அனுப்பிச்சே அங்க மூளைக்கு போன ரத்தம் திரும்ப வர்றது அங்க பம்ப் பண்றது ஒண்ண வச்சுதா? இல்லையே. இப்போ வெயின்ஸுக்கு பம்ப் பண்ணுகிற சக்தி கிடையாது. ஆர்டரி மூலமாக தான் பம்ப் பண்ண ரத்தம் போகுது. இப்போ என்ன ஆகுது? நெடுநேரம் நிற்பதற்காக மனிதன் படைக்கப்படவில்லை. உழைப்பதற்கும் இயங்குவதற்காகவே அவனுடைய கைகளும் கால்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நெடுநேரம் நிற்கிற போது, அசையாமல் இருக்கிற போது அந்த காலுக்கு வந்த ரத்தம் திரும்ப மேலே போகுது. எப்படி போகுதுனாமா, இந்த வெயின்கள், அந்த சிரைகள் மெல்லிய சுவரினாலே ஆக்கப்பட்டவைகள். அதுல என்ன ஆகும், அங்கங்க வால்வு இருக்கும். இந்த ரத்தம் மேலே போனோம், இந்த வால்வு அதை லாக் பண்ணிக்கும். அடுத்து மேலே போனதும் அந்த வால்வை லாக்.
அப்படி வால்வுனால தான் அது மெல்ல மெல்ல நகர்ந்து மேலே போகுது. அதனாலதான் இது முடிச்சா தெரியுறது. வால்வுனால அது ரத்தம் நார்மலாக போகும்போது ஒன்றும் ஆகாது. அது தளர்ந்து போய் பலம் இழந்தா என்ன ஆகுது? ரத்தம் தேங்குகிறது. இந்த தேங்கிய ரத்தம் தான் ரத்த குழாய்கள் வீங்கி போகிறது. இது ஏன் சார் கருப்பு கலர்ல எல்லாம் மாறுது? அதுக்கான காரணம் ஏன்? இப்போ ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தா அந்த ரத்தம் இருதயத்துக்கு போய் அங்கேருந்து நுரையீரலுக்கு போய் அதுலேருந்து அசுத்தம் நீக்கப்பட்டு ஆக்சிஜனேட் ஆகி அது இயல்பு நிறத்துக்கு வந்துடும். தேங்கின ரத்தத்தில் இருக்கிற அசுத்தங்கள், அதில் இருக்கிற கரியமில வாயு, அதில் இருக்கிற அழுக்குகள் அகற்றப்படாமல் தேங்குகிற ரத்தம். அதனால் அது நிறம் மாதிரி கருப்பாக இருக்காது. முதல்லமா க்ரீனிஷாக இருக்கும், சிலருக்கு ப்ளூயிஷாக இருக்கும், அதுக்கப்புறம் கருப்பாயிடும். சிலருக்கு காலில் கருப்பாக படம் மாதிரி அப்படியே படிஞ்சிடும். ஆரம்பத்திலே அதை கவனித்தால் மிக சுலபமாக சித்த மருத்துவத்தில் குணப்படுத்திக் கொள்ள முடியும். செக்யூரபிள். சரி, இதுக்கு சர்ஜரி ஒரு நிரந்தர தீர்வா இருக்குமா? எந்த காரணத்தை கொண்டும் சர்ஜரி நிரந்தர தீர்வாக இருந்ததாக என்னைக்கு பதிவு கிடையாது. ஏன் சர்ஜரி நிரந்தர தீர்வாக இருக்கிறது இல்லைன்னா, ஒரு இதை எடுத்த உடனே பக்கத்தில் இருக்க குழாய் திரும்ப வேரிகோஸா மாறிக்குது. எடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு தடவை பண்ணுவார், ரெண்டாவது தடவை போனால் அதை சமாளிச்சிங்கன்னு சொல்லுவார். இந்த முதல் தடவை சமாளிச்சிருப்பானே. அப்போது அந்த சர்ஜரி என்பது அதற்கு ஒரு தீர்வு அல்ல. ஆனால் அந்த வீங்கி போன இரத்த குழாய்களை திரும்ப மீட்டெடுத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிற மூலிகைகள் என்ன, அதை எப்படி கையாளலாம், அதற்குரிய மருந்துகள் என்ன. என்னுடைய மருத்துவமனையில் நான் வேரிகோஸ் வெயினை ட்ரீட் பண்ணுறேன். ஐ காட் ரெக்கார்ட்ஸ். வேரிகோஸ் வெயினை வந்து குணப்படுத்த முடிகிறது. இதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கும் சார்? குறைந்தது 6 மாதம் எடுக்கும். சமீபத்தில் ஒருத்தர் வந்தார், அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவங்க துணைவியார் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டார். ஏன்னா அந்த காலில் வந்துமா இந்த பாதத்துக்கு மேலே கரேர்னு அப்படியே அடை மாதிரி இருக்கும். கால் ரத்த ஓட்டம் குறைஞ்சி போனதுனால கேங்கிரினைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த இரத்த குழாய்கள் வீங்கி கிழிந்து போய் வெடித்து விட்டு அதிலிருந்து ரத்தம் கசிந்து வேரிகோஸ் அல்சர் ஆகிவிட்டது. இந்த அல்சர் குணமாகாது. அவ்வளவு கொடுமையான ஒரு உபாதையை தரக்கூடிய ஒரு பிணி இந்த வேரிகோஸ் வெயின். அவர் 1 மாதம் மருந்து சாப்பிட்டுட்டு அவருடைய துணையோர் வந்து சொல்கிறாங்க, அப்பா அந்த வலியெல்லாம் போயிடுது. இந்த மாதிரி அவருடைய காலை நான் பார்த்ததே இல்லை. காலில் இருந்த வீக்கமெல்லாம் ஓடி போச்சு. இந்த நிறம் கருமையாக இருந்தது பாதிக்கு மேலே அகன்று போச்சு. அப்படி என்ன மருந்து சார் கொடுத்தீங்க? அதான் சொல்கிறேன். இப்போது சுலபமான ஒன்று சொல்கிறேன், அதை தயாரித்தே பயன்படுத்தலாம். ஆனால் எந்த ஸ்டேஜில் என்பது இருக்கிறது. இது சொல்லும்போது என்ன பயமாக இருக்குதுன்னா, இதையே பண்ணிக்கிட்டு மோசமாக இருக்கிறத இன்னும் மோசமாக்க விட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ வெரிகோஸ் வெயின்ல எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது சார்? ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது, இதை பார்த்தாலே தெரியும். புடைத்து அதிகமாக வீங்கி இருக்கிற வேரிகோஸ் வெயின் கீழே வர வர நிறம் மாறி போகும். தட்ஸ் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். காலில் இருக்கிற தோலெல்லாம் நிறம் மாறி கருமையாயிடும். அது இன்னும் ஹைலி அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். அங்கே புண்ணு வந்துடும் டெர்மினல் எண்டில். அது இன்னும் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். இந்த எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அதை திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடிகிறது. ஒரு எளிய உபாயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. கடுக்காய் தாயை விட சிறந்ததுன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம், இந்த கடுக்காய் தோலை எடுத்து அரைத்து அதை சன்னமாக பவுடர் ஆக்கி கொண்டு சோற்று கற்றாழையை வந்து சாறு எடுத்து இந்த சாரோடு அதை சேர்த்து அதை மிக்சியில் அல்லது கிரைண்டரில் போட்டு ஒரு 3-4 நாட்களுக்கு அரைக்க வேண்டும். 4 நாளும் அரைக்கணுமா சார்? அரைக்கணும். இப்போ நாங்கள் என்னுடைய நிறுவனத்தில் அப்படி தான் செய்கிறோம். அதோடு கூட அதுக்கு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணுறோம் கெடாமல் இருக்கிறதுக்கு. வீட்டில் ஒரு வாரத்துக்கு வேண்டியதை தயார் பண்ணுவதற்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட வேண்டியதில்லை. அரைத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கலாம், எடுத்து போடலாம். இது சேர்த்து அரைச்சிட்டோம்னாமா அது ரொம்ப சீப்பாக கொடுக்குறேன் நான். KKK, அதாவது குமரி கடுக்காய் குழம்பு, வெரி ரொம்ப சீப்பாக கொடுக்குறேன் அதை நான். ஏன்னா அது அதனுடைய உபாதை எனக்கு தான் தெரியும், எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அதை மேலே என்ன பண்ணணுமா, கோழி முட்டை வெள்ளைக்கருவில் அதை கலந்து இந்த நரம்பு புடைச்சிருக்குது பாருங்கள், அந்த நரம்பு மேலே அப்படியே பத்து போட்ட மாதிரி போட்டுட்டு அதை உலர்த்தி ஒன்று இல்லைன்னா கொட்டிக்கும், விழுந்து போடும் இல்லையா, துணி போட்டால் விழுந்துடும் இல்லை. அப்போ ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்தி அதை உலர வைத்து விடுகிறேன். இப்போ கேட்பேன், அந்த காலத்தில் ஹேர் ட்ரையர் போட்டாங்களா சித்தர்கள்? அப்படி கேட்கப்படாது. காலத்துக்கு ஏற்றாறு போல் ஹைப்ரிடைஸ் பண்ணிக்கணும். அந்த காலத்தில் அத்தனை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா தெரிஞ்சா ஒன்று ஒன்றா கழட்டினா 9 ட்ரெஸ் இருக்குதே. அவர் 2 உடையை உடுத்திட்டு தெரிஞ்சான். அப்போது அந்த உடையில் போய் ஒட்டி கொண்டு அது வீணாக போயிடக்கூடாது இல்லை. அதனால் ஒரு ஹேர் ட்ரையரை வச்சு அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு உலர்த்திட்டு விட்டுட்டோம்னா காலையில் எழுந்து வெந்நீரில் கழுவிடுங்க.
இரவுல மட்டும் போடுங்க. ஒரு 1 மாதம் போட்டுட்டு பாருங்க. அந்த கெட்டியாக விரைத்து கொண்டிருந்த அந்த இரத்த குழாய்கள் நளினமாகிடும், மெழுமெழுன்னு ஆயிரும், மென்மையாயிடும். வலி பாதி வலி போயிடும். வெளிப்பூச்சிலே வலி போயிடும். வெளிப்பூச்சிலே வலி போகும், வெளிப்பூச்சிலே ரத்த ஓட்டம் கூடும். ஆனா அந்த கால்ல கருப்பாவது பாருங்க, அது மாறுவதற்கு வங்க வெண்ணெய் என்று ஒரு தயாரிப்பு செய்கிறோம். இந்த தயாரிப்பு போட்ட உடனே அந்த நிறமும் மாறி போகுது. அல்சர் இருக்குது குணமாகலை அப்படின்னா டயஃபு என்று அதற்காக ஒரு கிரீம் செய்திருக்கிறோம். இந்த டயஃபு போட்டு அந்த புண்ணை ஆற்றி விடணும். புண்ணை ஆற்ற முடிகிறது, கருப்பு நிறத்தை மாற்ற முடிகிறது, இரத்த குழாய்கள் வீங்கி புடைத்திருப்பதை திரும்ப மென்மையாக்கி தொடர்ந்து மருந்து எடுத்தால்தான் இரத்த குழாய்கள் திரும்ப படிந்து விடுகின்றன. ஸோ இதுக்கான உணவு முறைகள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம் சார்? சாதாரணமாமா வெஜிடேரியன் ஃபுட் இஸ் பெஸ்ட். அந்த மருந்து கொடுக்குற காலத்தில் கூட நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிட சொல்லுவேன். நான்வெஜ் அவ்வளோ உகந்தது அல்ல. தேக பயிற்சி மிக மிக அவசியம். குறிப்பாக வஜ்ராசனம் இஸ் பெஸ்ட் ஃபார் வேரிகோஸ் வெயின். வஜ்ராசனம், அதே மாதிரி நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் லெக், ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள், இவைகளெல்லாம் இந்த வேரிகோஸ் வெயினுக்கு துணையாக இருக்கும். வேரிகோஸ் வெயினமா ஒரு வீட்டு வைத்தியத்தினால ஒரு சுலபமான முறையில் சரி செய்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் ஆரம்பத்திலே இதெல்லாம் முயற்சி பண்ண மாட்டார்கள். கடுமையான வலி வந்த பிறகுதான் அதை பற்றி யோசிப்பார். அது வரும்போதே வந்தால் ரொம்ப எளிதில் அதை குணப்படுத்திடலாம். பட் எப்படி இருந்தாலும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் மருந்து சாப்பிட வேண்டி வருது. நல்லாயே ஆனந்தமாக இருக்காங்க, பல ஆண்டுகள் நல்லா இருக்கவங்கலாம் இருக்காங்க. அப்போ வேரிகோஸ் வெயின் இஸ் ட்ரீட்டபிள் இன் சித்தா சிஸ்டம். ஓகே, இந்த வேரிகோஸ் வெயினோட சிம்டமா நம்ம இப்போ முதல் நிலையிலே நம்ம தெரிஞ்சுட்டு உடனே டாக்டரை பார்க்கறது நல்லதுன்னு சொன்னீங்க. இதுக்கான சிம்டம் என்ன சார்? ஒன்றும் இல்லைப்பா, அந்த முன் தொடையினுடைய மேல் பகுதி, பின்பகுதி, அந்த பாப்புலேட்டியல் கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. கால் முட்டி இருக்கு இல்லைங்கம்மா, அந்த முட்டி இப்படி மடங்குற இடம் இருக்கு பாருங்க உள்ள, அந்த பகுதி, அதுக்கு கொஞ்சம் மேலே, அதுக்கு கொஞ்சம் கீழே, அங்கே இரத்த குழாய்கள் அந்த சர்ஃபேஸை விட கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பித்தாலோ அல்லது பச்சை நிறமாக தெரிய ஆரம்பித்தாலோ அப்போவே மருத்துவம் பார்த்தோன்னா எளிதில் குணமாக்கிடலாது. அதனால் அந்த கருப்பாக படர்ந்து கருப்பாகி விடுதல், வேரிகோஸ் அல்சர் வருதல், வேரிகோஸ் வெயின் புடைத்து பருத்திருத்தல், கடுமையான தாங்க முடியாத குடைச்சல், இவைகளை எல்லாம் குணப்படுத்துவதற்கு சித்தர்கள் வழி கண்டிருக்கிறார்கள். சில நேரங்கள்லமா அந்த இரத்த குழாயில் அந்த வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது இல்லைங்களா, அந்த மேலே வேரிகோஸ் வெயின் பல ஆண்டுகள் ரொம்ப மோசமாக இருந்தால் அது முழுமையாக உள்ளே ஆழ்ந்துன்னு சொல்ல முடியாது. 2வது 1 வருஷம் மருந்து எடுக்க வேண்டி இருக்குது. ஆனால் வலியும் உபாதையும் அவஸ்தையும் சுத்தமாக ஓடி போயிடும். அதை உறுதியாக சொல்ல முடியும். அது அளவை பொறுத்து, அந்த நோயினுடைய தன்மையை பொறுத்து, அது எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு முழுமையாக குணமாக்க முடியும் என்பதை மருத்துவர் தான் தீர்மானிக்க வேண்டும். ஓகே, ஸோ வெரிகோஸ் வெயினுக்கு நிறைய பேர் சர்ஜரி மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் சித்த மருத்துவத்திலேயே இதை நிரந்தரமாக குணப்படுத்தலாம். அதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள், மருத்துவ முறைகள் இருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி சார். வணக்கம்மா.